வணக்கம். ஜெயப்பிரசிதிகளுக்காக சூர்யா. நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேர்தல் தோல்விகளை கண்டு அமமுக தொண்டர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுக்க அமமுகவின் பயணம் தொடரும் என டிடிவி தினகரன் உறுதி. தஞ்சையில் மருது சகோதரர்களின் 220வது குருபூஜை விழா. திருவுருவப் படங்களுக்கு டிடிவி தினகரன் மலர் தூவி மரியாதை. பட்டாசு விபத்தில் காயமடைந்த 15 பேருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. விபத்திற்கான காரணம் குறித்து போலீஸ் விசாரணை. சீர்காழி அருகே பயிர் காப்பீடு செய்ய விவசாயிகளிடம் ஏக்கருக்கு 250 ரூபாய் லஞ்சம் வாங்கும் கிராம நிர்வாக அலுவலர். சமூக வலைதளங்களில் வைரலாகும் லஞ்சம் வாங்கும் வீடியோ காட்சி. லிட்டருக்கு 100 ரூபாயை தாண்டிய பிறகும் கட்டுக்கடங்காமல் உயரும் பெட்ரோல் டீசல் விலை. அத்தியாவசிய பொருட்களின் விலை மேலும் பன்மடங்கு அதிகரிக்கும் ஆபத்து. இந்தியாவின் கோவாக்சின் தடுப்பூசிக்கு அங்கீகாரம் கிடைப்பதில் நீடிக்கும் சிக்கல். கூடுதல் தரவுகளை சமர்ப்பிக்குமாறு உலக சுகாதார அமைப்பின் நிபுணர் குழு வலியுறுத்தல். குழந்தைகளுக்கான கொரோனா தடுப்பூசி போடும் பணி அடுத்த ஆண்டு ஜனவரியில் தொடங்க வாய்ப்பு. மத்திய அரசு தகவல். இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்து செல்லும் குழந்தைகளுக்கும் தலைக்கவசம் கட்டாயம். குழந்தைகளுடன் 40 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் செல்லக்கூடாது என்றும் புதிய விதிமுறைகளை வகுத்தது மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம். வணிக ரீதியிலான விண்வெளி நிலையத்தை அமைக்கும் மாதிரி வீடியோ ப்ளூ ஆரிஜின் நிறுவனம் வெளியிட. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மருது சகோதரர்களின் 220ஆம் குருபூஜை ஒட்டி திருவுருவப் படங்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மருது சகோதரர்களின் 220ஆம் குருபூஜை இன்று கொண்டாடப்படுகிறது. இதனை ஒட்டி தஞ்சையில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள மருது சகோதரர்களின் திருவுருவப் படங்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் அமமுக முன்னணி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தேர்தல் தோல்விகளை கண்டு அமமுக தொண்டர்கள் ஒருபோதும் சோர்ந்து போய்விட மாட்டார்கள் என கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் உறுதிபட தெரிவித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுக்க அமமுகவின் பயணம் தொடரும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். மருது சகோதரர்கள் வீரத்திற்கும் விசுவாசத்திற்கும் பெயர் போனவர்கள். அவர்களை போன்ற நல்ல மனிதர்கள் அவர்களோடு இருந்து நாங்கள் தமிழகத்திலே அம்மாவின் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களது எண்ணம். மதுரையில் ஒரு ஓபிஎஸ் கொடுத்த சொன்ன கருத்துக்கு வந்து நீங்கள் என்ன? ஓபிஎஸ் எப்பயும் நிதானமாக தான் பேசுவார். சரியாக தான் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவங்க சின்னம்மாவை பற்றி சொன்ன கருத்து அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. அது நிதானமாக அதை யோசித்து சரியான கருத்தை சொல்லியிருக்காரு. அதிமுகவை கைப்பற்றுவோம், அதிமுகவை மீட்பது தான் லட்சியம்னு தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க. இப்போ அதுக்கான ஒரு சூழல் உருவாகிருக்குது. அது எப்படி? அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டதே துரோகத்தை வீழ்த்தி அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுப்பது, தமிழ்நாட்டிலே உண்மையான அம்மாவின் ஆட்சியை
உருவாக்குவது. அதற்காக எங்கள் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். தேர்தல் வெற்றி தோல்விகளால் துவண்டு விடுபவர்கள் அல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அம்மாவின் பிள்ளைகள். நாங்கள் தொடர்ந்து எங்கள் முயற்சியிலிருந்து என்றைக்கும் எங்கள் இறுதி மூச்சு வரை நாங்கள் போராடுவோம். அதிமுக அமமுக தொண்டர்களுக்கு என்ன சொல்ல வருது? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள், குறிப்பாக என்னோடு இருப்பவர்கள், அம்மாவின் உண்மையான பிள்ளைகளாகிய அவர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுப்பதற்காக என்னோடு தோளோடு தோள் நின்று போராடி கொண்டிருப்பவர்கள். நிச்சயம் எங்கள் முயற்சியிலே நாங்கள் வெற்றி பெறுவோம். பண்டிகை காலங்களை ஒட்டி கடைகளில் மக்கள் கூட்டம் அதிகரிக்கும் நிலையில் கொரோனா விதிகளை பின்பற்றாத வணிக வளாகங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு கட்டாயம் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை செய்துள்ளது. சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள அறிவிப்பில், வணிக வளாகங்களில் பொதுமக்கள் அதிக அளவில் கூடுவதை தவிர்த்து அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி குறைந்த அளவிலான நபர்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் வணிக வளாகங்கள், சந்தைகள் மற்றும் அங்காடிகள் அதிகமுள்ள தீநகர், புரசைவாக்கம், கோயம்பேடு, பாரிமுனை, பாடி போன்ற இடங்களில் கண்காணிப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற நடிகர் ரஜினிகாந்த் டெல்லியிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார். டெல்லியில் கடந்த 25ஆம் தேதி நடைபெற்ற தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவின் போது திரைத்துறையில் மிக உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது நடிகர் ரஜினிகாந்திற்கு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ரஜினிகாந்த் இன்று அதிகாலை டெல்லியிலிருந்து விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். அங்கு திரண்டிருந்த அவரது ரசிகர்கள் சால்வை அணிவித்தும் கோஷங்கள் எழுப்பியும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் பட்டாசு வெடித்த விபத்தில் பலி எண்ணிக்கை 6ஆக அதிகரித்துள்ளது. 15 பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் சாலையை ஒட்டி இருந்த ஒரு மளிகை கடையில் வைத்து பட்டாசு விற்பனை நடந்துள்ளது. அங்கு நேற்று இரவு பட்டாசு வெடித்து விபத்தும் ஏற்பட்டுள்ளது. கடையில் இருந்த பட்டாசுகள் அனைத்தும் பயங்கர சப்தத்துடன் வெடித்துச் சிதறின. இதில் அவ்வழியாக வாகனங்களில் சென்ற பொதுமக்கள் மீது பட்டாசுகள் வெடித்துச் சிதறியதில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் 2 சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 6ஆக அதிகரித்தது. பட்டாசு கடையில் ஏற்பட்ட தீ விபத்தால் அருகில் இருந்த பேக்கரி கடையின் சிலிண்டர்கள் வெடித்ததாலும் கட்டிடங்கள் இடிந்துள்ளன. இந்த இடிபாடுகளை அகற்றும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் பட்டாசு கடை விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கும் காயமுற்றோருக்கும் தமிழக அரசு நிவாரண உதவி அறிவித்துள்ளது. இறந்தவர்கள் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாயும், தீவிர சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் முதல்வரின் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை குறைந்து வரும் போதிலும் தொற்றுக்கு உயிரிழப்போர் எண்ணிக்கை அதிகரித்தே காணப்படுகிறது. ஒரே நாளில் 585 பேர் கொரோனாவிற்கு பலியானதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 13,451 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனா பாதிப்பு மொத்த எண்ணிக்கை 3,42,15,653 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 585 பேர் தொற்றுக்கு இறந்திருப்பதாகவும், இதன் மூலம் கொரோனா மொத்த பலி எண்ணிக்கை 4,55,653 அதிகரித்திருப்பதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. 1,62,661 பேர் மருத்துவமனைகளில் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும், இதுவரை 3,37,337,339 பேர் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளதாகவும், நேற்று ஒரே நாளில் 14,021 பேர் தொற்றில் இருந்து மீண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று காலை 8 மணி நிலவரப்படி நாடு முழுவதும் 103,53,25,577 டோஸ் கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது. தொடர்ந்து அதிகரித்து வந்த தங்கம் விலை இன்று சவரனுக்கு அதிரடியாக 224 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் 36,064 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.
ஆபரண தங்கம் விலை இன்று கிராமிற்கு 28 ரூபாய் குறைந்து சவரனுக்கு 224 ரூபாய் சரிந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4508 ரூபாய்க்கும் 1 சவரன் 36,064 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 38,976 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி 1 கிராம் 69 ரூபாய் 20 காசுகளுக்கும் 1 கிலோ 69,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகள் இன்று உயர்வுடன் தொடங்கின. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் இன்று காலை வர்த்தகம் தொடங்கிய போது 13 புள்ளிகள் உயர்ந்த 61,363 புள்ளிகளாகவும், தேசிய பங்குச்சந்தை நிப்டி 2 புள்ளிகள் அதிகரித்து 18,270 புள்ளிகளாகவும் இருந்தன. அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 74 ரூபாய் 99 காசுகளாக இருந்தது. கோவாக்சின் தடுப்பூசிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கூடுதல் தரவுகளை சமர்ப்பிக்குமாறு உலக சுகாதார அமைப்பின் நிபுணர் குழு கோரியுள்ளது. கோவாக்சின் தடுப்பூசியை அவசரகால பயன்பாட்டிற்கு அங்கீகாரம் வழங்க கோரி உலக சுகாதார அமைப்பிடம் பாரத் பயோடெக் நிறுவனம் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி விண்ணப்பித்தது. எனினும் இதுவரை அனுமதி வழங்கப்படவில்லை. மேலும் கோவாக்சின் தடுப்பூசிக்கு அவசரகால பயன்பாட்டிற்கு அனுமதி வழங்குவது குறித்து முடிவெடுக்க உலக சுகாதார அமைப்பின் நிபுணர் குழு கூடியது. இந்த கூட்டத்தில் கோவாக்சின் தடுப்பூசிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கூடுதல் தரவுகளை வழங்க வேண்டும் என நிபுணர் குழு கேட்டுக்கொண்டுள்ளது. இதனால் கோவாக்சின் தடுப்பூசிக்கு அங்கீகாரம் கிடைப்பதில் மேலும் தாமதம் ஏற்பட்டுள்ளது. கோவாக்சின் தடுப்பூசிக்கு அங்கீகாரம் அளிப்பது குறித்து இறுதி மதிப்பீடு செய்வதற்காக வரும் நவம்பர் 3ஆம் தேதி நிபுணர் குழு கூட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குழந்தைகளுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் மார்ச் மாத காலகட்டத்தில் தொடங்கும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தனியார் செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு பேட்டியளித்த தடுப்பூசிக்கான தேசிய தொழில்நுட்ப ஆலோசனைக் குழுவின் தலைவர் டாக்டர் NK அரோரா, குழந்தைகளுக்கான கோர்பேவேக்ஸ், கோவோவேக்ஸ், ஜைகோடி, கோவாக்சின் ஆகிய 4 தடுப்பூசிகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் கிடைத்துவிடும் என கூறினார். பின்னர் விலை, விநியோகம், இருப்பு உள்ளிட்டவை உறுதி செய்யப்படும் என்றும் அதன் பிறகே குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தொடங்கும் என்றும் குறிப்பிட்டார். எனவே குழந்தைகளுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தொடங்க அடுத்த ஆண்டு ஜனவரி, மார்ச் மாதம் ஆகிவிடும் என்றும் கூறினார். மேலும் இணை நோய் உள்ள குழந்தைகளுக்கே முதலில் தடுப்பூசி செலுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழகம் முழுவதும் பெட்ரோல், டீசல் விலை 100 ரூபாயை தாண்டிய பிறகும் கட்டுக்கடங்காமல் உயர்ந்து வருகிறது. இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெயின் விலையை பொறுத்து பெட்ரோல், டீசல் விலையை நாள்தோறும் நிர்ணயிக்கும் நடைமுறையை எண்ணெய் நிறுவனங்கள் கடைபிடித்து வருகின்றன. அதன்படி பெட்ரோல், டீசல் விலை தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருகிறது. சென்னையில் நடப்பு மாதத்தில் மட்டும் 20ஆம் முறையாக இன்றும் பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. 1 லிட்டர் பெட்ரோல் 31 காசுகள் உயர்த்தப்பட்டு 104 ரூபாய் 83 காசுகளுக்கும், டீசல் 33 காசுகள் அதிகரிக்கப்பட்டு 100 ரூபாய் 92 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். குழந்தைகளை இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் செல்வோர் 40 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் செல்லக்கூடாது என்றும், இருசக்கர வாகனத்தின் பின்னால் அமர்ந்து செல்லும் குழந்தைகளுக்கும் தலைக்கவசம் கட்டாயம் என்றும் மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் புதிய விதிமுறைகளை வகுத்துள்ளது. இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் செல்லப்படும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு வரைவு விதிமுறையை மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி இருசக்கர வாகனத்தில் 4 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை அழைத்துச் செல்லும் போது குழந்தையை வாகனம் ஓட்டுபவரின் உடலோடு இணைத்து கட்டப்படும் கவசம் பயன்படுத்தப்பட்டு இருக்க வேண்டும். இருசக்கர வாகனத்தின் பின்னால் அமர்ந்து செல்லும் 9 மாதங்களுக்கு மேற்பட்ட குழந்தைகள் தலைக்கவசம் அணிந்திருப்பதை ஓட்டுநர் உறுதி செய்ய வேண்டும். BIS-ஆல் பரிந்துரைக்கப்பட்ட அம்சங்கள் கொண்ட தலைக்கவசங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். 4 வயதிற்குட்பட்ட குழந்தையுடன் செல்லும் மோட்டார் சைக்கிளின் வேகம் மணிக்கு 40 கிலோமீட்டருக்கு மேல் இருக்கக்கூடாது. இந்த புதிய விதிமுறை தொடர்பான கருத்துக்கள், ஆலோசனைகள் மற்றும் ஆட்சேபனைகளை அரசுக்கு மின்னஞ்சல் மூலமாகவோ கடிதம் மூலமாகவோ தெரிவிக்க மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் மக்களுக்கு வாய்ப்பளித்துள்ளது. சர்வதேச அளவில் தொடர்ந்து மிரட்டி வரும் கொரோனாவால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை 49,78,000 தாண்டியுள்ளது. பாதிப்பு எண்ணிக்கையும் 24,52,00,000 கடந்துள்ளது.
கொரோனா தொற்று பாதிப்பில் உலகளவில் அமெரிக்கா தொடர்ந்து முதல் இடத்தில் உள்ளது. அந்நாட்டில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4,64,00,000 தாண்டிய நிலையில் பலி எண்ணிக்கை 7,59,000 கடந்துள்ளது. பாதிப்படைந்த நாடுகளின் பட்டியலில் 2ஆம் இடத்தில் இந்தியா தொடர்ந்து நீடிக்கின்றது. தொற்று பாதிப்பில் அடுத்தடுத்த இடங்களில் உள்ள பிரேசில், இங்கிலாந்து, ரஷ்யா, பிரான்ஸ், துருக்கி, ஈரான், அர்ஜென்டினா உள்ளிட்ட நாடுகளும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகின்றன. தற்போதைய நிலவரப்படி உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 24,52,00,000 தாண்டி உள்ளது. 49,78,000 மேற்பட்டோர் கொரோனா வைரஸிற்கு பலியாகி உள்ளனர். சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பிலிருந்து இதுவரை 22,23,00,000 மேற்பட்டோர் மீண்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் 4 வழி தேசிய நெடுஞ்சாலை பணிக்காக ஆயிரக்கணக்கான பனை மரங்கள் வெட்டி வீழ்த்தப்படுவதைக் கண்டு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். கற்பகத்தரு எனும் சிறப்பு பெயருடன் ஓலைச்சுவடிகளில் தொடங்கி வீட்டின் மேற்கூரை, பதநீர், நுங்கு, பாமாயில் வரை சங்க காலம் முதல் இந்த காலம் வரை பல்வேறு பயன்களை வழங்கியும் பல உயிரினங்களின் வசிப்பிடமாகவும் தமிழ்நாட்டின் அடையாளமாகவும் பனைமரங்கள் திகழ்ந்து வருகிறது. ஆனால் இத்தகைய சிறப்புகளை பெற்ற பனைமரங்கள் சாலை விரிவாக்க திட்டம் என்ற பெயரில் ஆயிரக்கணக்கில் வெட்டி வீழ்த்தப்படும் அவலம் தமிழகத்தில் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. விழுப்புரத்தில் இருந்து நாகப்பட்டினம் வரையில் ரூபாய் 6,431 கோடி ரூபாய் செலவில் 4 வழி தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் பணிக்காக கடந்த 2012ஆம் ஆண்டு மத்திய அரசு அனுமதி வழங்கியது. விழுப்புரம், கோலியனூர், வளவனூர், கெங்கராம்பாளையம், கண்டமங்கலம், கடலூர், ஆலப்பாக்கம், சிதம்பரம், சீர்காழி, தரங்கம்பாடி, காரைக்கால் வழியாக நாகப்பட்டினம் வரை 194 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4 வழி தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளுக்காக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சார்பில் முதல் கட்டமாக சாலையின் இருபுறங்களிலும் 22.5 மீட்டர் என 45 மீட்டர் அகலத்திற்கு நிலம் கையகப்படுத்தப்பட்டு சாலை விரிவாக்கம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளுக்காக சாலையின் இருபுறங்களிலும் உள்ள ஆயிரக்கணக்கான பனை மரங்கள் வெட்டப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டின் அடையாள சின்னமாக கருதப்படும் பனை மரங்கள் ஆயிரக்கணக்கில் வெட்டி வீழ்த்தப்படுவதை கண்டு சமூக ஆர்வலர்கள் வேதனையடைந்துள்ளனர். ஒருபுறம் பனை மரங்களை பாதுகாக்க பனை மேம்பாட்டு இயக்கம் செயல்படுத்தப்படும் என்றும் பனை மரங்களை வெட்ட மாவட்ட ஆட்சியர்களிடம் முன் அனுமதி பெற வேண்டும் என்றெல்லாம் அறிவித்துவிட்டு மறுபுறம் சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் பனை மரங்கள் வெட்டி வீழ்த்தப்படுவதை கண்டும் காணாமல் தமிழக அரசு இருந்து வருவது அதன் இரட்டை வேடத்தை காட்டுகிறது. பல காலமாக பல ஆண்டுகளாக தமிழர்களுடைய பண்பாட்டு மரபில் கலந்த ஒன்று வந்து பனைமரம். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கோயில்களில் தலைவரிச்சகமாகவே இருந்திருக்கு. அந்த காலத்தில் நீர் மேலாண்மையில் தொடர்ச்சியாக இந்த பனைமரங்களை நட்டுருக்காங்க. காரணம் என்னென்னா நிலத்தடி நீர் மட்டத்தை தொடர்ச்சியாக தக்க வச்சுக்கக்கூடிய பண்பு இருக்கிறதுனால இதை பனைமரங்களில் வச்சுருக்காங்க. நிறைய நம்ம வரலாற்று சொல்லக்கூடிய செய்தியில் பனை ஓலையில் தான் எழுதியிருக்காங்க. நெடுஞ்சாலைத்துறையும் இது அரசு கவனம் செலுத்தி பனைமரத்தை வெட்டாமல் சாலை விரிவாக்கம் பண்ணக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருந்தும் அது பனைமரத்தை தேவையில்லாத வெட்டி வீழ்த்துறாங்க. சாலை விரிவாக்கத்துக்காக ஆயிரக்கணக்கான பனைமரங்களை வெட்டிட்டு இருக்காங்க. இந்த பனைமரங்களை வெட்டுறதால பனைமரம் அழிவுறதோடு மட்டும் இல்லாமல் பனை சார்ந்து வாழ்கிற அத்தனை உயிர்களும் அழிவுக்குள்ளாகிறது. ஒரு மரத்தை வெட்டினா 10 மரம் நடணுன்றது விதி. ஆனால் இந்த விதி யாருங்க பின்பற்றுறது இல்லை. பனைமரத்தை வெட்டினாங்கன்னா திரும்ப பனைமரம் தான் நடணும். அயல்நாட்டு மரங்களோ இல்லை ஏதோ ஒரு மரங்களை நட்டுட்டு இவங்க கணக்கை முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஒரு பனைமரத்தை வெட்டினா 10 பனைமரங்கள் நட்டு அதை வளர்த்து பராமரிக்கணும். இதை அரசு கண்காணிக்கணும். பனை மரங்கள் வெட்டப்படுவதை தமிழக அரசு தடுத்து நிறுத்துவதோடு பனை மரங்களை வெட்டாமல் சாலை விரிவாக்க பணிகளை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மேற்கொள்ள வழிவகை செய்திட வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வளர்ச்சி, முன்னேற்றம் என்ற பெயரில் தமிழ்நாட்டின் அடையாள சின்னமான பனை மரங்களை அழித்துவிடக் கூடாது என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பாகும். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக விழுப்புரத்தில் இருந்து பரணிராஜ். இந்தியாவில் கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர் ஆகிய 6 மாநிலங்களில் AY4.2 என்ற உருமாற்றமடைந்த கொரோனா வைரஸ் பரவல் கண்டறியப்பட்டுள்ளது.
டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா சில மாநிலங்களில் AY4.2 என்ற உருமாற்றமடைந்த கொரோனா வைரஸ் பரவல் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் இதுகுறித்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் AY4.2 என்ற உருமாறிய கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் இது வேகமாக பரவக்கூடிய வைரஸ் என்றும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஆராய்ச்சியாளர் டாக்டர் சமீரன் பாண்டா தெரிவித்துள்ளார். அதே நேரம் இந்த புதிய வைரஸால் உயிரிழப்புகள் அதிகம் இருக்காது என்றும் கூறியுள்ளார். இந்தியாவில் இதுவரை 17 உருமாறிய கொரோனா வைரஸ் பரவல் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் ஆனால் டெல்டா வைரஸ் தான் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மதுரை அருகே ரேஷன் கடையில் தரமற்ற அரிசி விநியோகம் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டி அரிசியை சாலையில் கொட்டி பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். மதுரை சோழமந்தான் தொகுதிக்குட்பட்ட ஆதனூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் ரேஷன் கடைகளில் பல மாதங்களாக தரமற்ற அரிசி பருப்புகளை விநியோகிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். ரேஷன் பொருட்களை அருகில் உள்ள மளிகை கடைகளுக்கு சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுவதாகவும் கூறி ரேஷன் அரிசியை சாலையில் கொட்டி பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கால்நடைகளுக்கு கூட வழங்க முடியாத அளவிற்கு தரமற்ற அரிசி விநியோகிப்பதாக குற்றம் சாட்டியவர்கள் இதுகுறித்து புகார் அளித்தால் காவல்துறையினர் மூலமாக பொய் வழக்கு பதிவு செய்து விடுவோம் என பணியாளர்கள் மிரட்டல் விடுப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். ஊரில் வந்து சார் ஆதனூரில் இருக்கக்கூடிய அந்த ரேஷன் கடையில் வந்து மாதம் எங்களுக்கு போடக்கூடிய அரிசி வந்து புழுத்த அரிசி, மண்ணுக்குள்ளே கிடக்கிற அரிசி மாதிரி, அதில் கல் பாதி, மண்ணு பாதி, புழுவு பாதி, வண்டுகள் பாதி, அதை மனிதர்கள் யாருமே சாப்பிட முடியாது, கோழி கூட சாப்பிட முடியாது, அப்படி கேவலமான அரிசிகளை போடுறாங்க. இதை வந்து நாங்கள் எதிர்த்து கேட்டோம்னாக்கா என்ன அப்படி போட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாக்கா, ஏப்பா இதனா நாங்களாக போடுறோம், மேலேருந்து அனுப்புகிறாங்க, நாங்கள் போடுறோம், உங்களுக்கு தேவைன்னா அங்கே கேளுங்கன்றாங்க. எங்களை வந்து நாயிலும் கேவலமாக அந்த மனிதர்களை வந்து பார்க்கக்கூடிய அந்த அதிகாரி, அப்படி பேசுன அதிகாரி இங்கே வரணும். எங்களுக்கு முறையான ஒரு உணவுக்கு வேறு எது நாங்கள் கேட்கல. இந்த அரசுகிட்ட வந்து சாப்பிட்றதுக்கான உணவை வந்து ஒழுக்கமாக எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறோம். மக்கள் சாப்பிட முடியலை. அரிசி வந்து ஏன் இப்படி போடுறீங்கன்னா அது எங்களுக்கு தெரியாது, நீங்கள் மேலாடம் பேசுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அப்புறம் வேலை எதுக்கு பார்க்குறாங்க? இவங்க தானே பேசணும், இவங்க கேட்டு கொடுக்கலாம்ல. இந்த அரிசியை சாப்பிட்டு எல்லாத்துக்கும் வாங்கி வைத்தாங்க. அரிசி நல்லதுக்கே கிடையாது, எப்போவுமே நல்லது போடுறது இல்லை. இதை எப்படி சார் நம்ம சாப்பிட முடியும்? சீர்காழி அருகே பயிர் காப்பீட்டிற்கு விண்ணப்பிப்பதற்கு சிட்டாடங்கள் வழங்க 1 ஏக்கருக்கு 250 ரூபாய் கிராம நிர்வாக அலுவலர் லஞ்சம் வாங்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் சம்பா நெற்பயிர்களுக்கு பயிர் காப்பீடு செய்ய அந்தந்த கிராமங்களில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர்களிடம் விவசாயிகள் சிட்டா அடங்கல் வாங்கி அதனை பயிர் காப்பீட்டு நிறுவனத்திற்கு வழங்கி வருகின்றனர். கிராம நிர்வாக அலுவலகங்களில் சிட்டா அடங்கல் வாங்குவதற்கு விவசாயிகள் குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் சீர்காழி அருகே மாதானம் கிராமத்தில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகத்தில் பணிபுரியும் மதியழகன் என்பவர் சிட்டா அடங்கல் வழங்குவதற்கு விவசாயிகளிடமிருந்து 1 ஏக்கருக்கு 250 ரூபாய் வீதம் பணம் வசூலித்துள்ளார். இந்த காட்சிகள் வீடியோவாக எடுக்க தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறப்பதற்கான வேலைகளில் ஆலை நிர்வாகம் ஈடுபட்டு வருவதாக ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் மீண்டும் ஒரு போராட்டம் வெடிக்கும் சூழ்நிலையை உருவாக்கி வருவதாகவும் வேதனை தெரிவித்தனர். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை பொதுமக்களின் தன்னெழுச்சி போராட்டம் காரணமாக அரசால் இழுத்து மூடப்பட்டது. இந்நிலையில் ஆலை நிர்வாகம் சிலரை தூண்டிவிட்டு ஆலையை திறக்க வைக்கும் சமூக விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக ஆலை எதிர்ப்பாளர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். சுற்றுச்சூழலுக்கும் பொதுமக்களுக்கும் கேடு விளைவிக்கும் இந்த ஆலையை எந்த சூழ்நிலையிலும் திறக்க அனுமதிக்கக்கூடாது என்று நீதிமன்றம் உறுதியான தீர்ப்பு அளித்த பின்னரும் ஆலை நிர்வாகம் இத்தகைய நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் தலையிட்டு இந்த நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தாவிட்டால் ஆலைக்கு எதிராக மீண்டும் ஒரு போராட்டம் வெடிக்கும் சூழ்நிலை உருவாகும் என ஆலை எதிர்ப்பாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இன்னைக்கு ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகத்தினுடைய தூண்டுதலின் பேரில் அவர்களுக்கு கைக்கூலிகளாக விளங்கக்கூடிய சில சமூக விரோதிகளை கொண்டு இன்னைக்கு தொடர்ச்சியாக ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இன்னைக்கு பணத்தை கொண்டு ஒரு சில நபர்களை அழைத்து வந்து அவர்கள் கூக்குரல் இழக்கக்கூடிய செய்திங்கிறது ஒரு சமூக விரோத செயல்.
இது சட்டம் ஒழுங்கை கண்டிப்பாக மிக பெரும் அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழலை இவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. இதை மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் உடனடியாக தடுத்து நிறுத்தணும். இல்லையெனில் இனி வரும் நாட்களில் ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்கள், நான் சொன்னால் தூத்துக்குடி மாவட்ட மக்கள் அனைவரும் எதிர்ப்பாளர்கள் தான், ஒன்று கூடி ஓரணியாக இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி வர வேண்டிய சூழலுக்கு உள்ளாகக்கூடிய சூழல் உருவாகும். அதன் ரீதியான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு நாங்கள் பொறுப்பல்ல. இவர்கள் தடுத்து நிறுத்தப்படணும். இவர்கள் வருகை தடுத்து நிறுத்தப்படாவிட்டால் நாங்கள் தடுத்து நிறுத்துவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜிஆர்எல் செய்தி சேனலுடன்.